உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நான் பண்றத மட்டும் வேடிக்கை பாருங்க. மயிலே மயிலே இறகு போடுனா மயில் போடாது. மாட்டுக்கிட்ட போய் மானே மரகதமே பால் கொடுன்னு கேட்டாலும் கொடுக்காது. இறகு வேணும்னா நாம தான் ரக்கைய உடைச்சு புடுங்கணும். பால் வேணும்னா நாம தான் கறக்கணும். வரேன் இருங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே. பாத்தா அம்மா அப்பா கூட்டுங்க புடிங்க. போ ஆண்டாளு, எனக்கு வெக்க வெக்கமா வருது. மாமனை கண்டு இன்னும் வெக்கம் தீரல. அப்பா நீங்களாவது அம்மா கூட்டுங்க. அதை விட்டு எனக்கு வேற என்ன வேலை? அப்பா நீங்க அம்மா கூட்டுங்கப்பா. அம்மா தான் வெக்கப்படுறாங்கல்ல. கூட்டிட்டா போச்சு. ஆண்டாளே, வீட்டு வேலைகள்ல இப்ப ஆள் எடுக்கலன்னு சொல்லுதா? ஆமா மாமா, நான் இருக்கும்போது வேற ஆளு எதுக்கு? நானே எல்லா வேலையும் பாத்துறேன் மாமா. பொண்ணு புள்ள, நீ கொஞ்சம் அமைதியாரு. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. யாரடி உனக்கு மாமா? சொல்லுடி, என்ன சொல்லு சொல்லு. யாரு உனக்கு மாமா? சொன்னா கேளுங்க. என் பொண்ணுக்கு நீ அம்மாவா? 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 சொல்லு. வலிக்குதுக்கா. நீ போடுற போட்டுல முதுகு அப்படியே பாலமா வெடிக்கணும். கை நீட்ட வேலையில வச்சுக்காத சொல்லிவிட்டேன். நான் இருக்கும் போதே இன்னொருத்தைய கூட்டிட்டு வரியா? வேணாக்கா. அக்காவா? அக்காவா? இப்படி சொல்ல சொன்னதே உன் பொண்ணுதாக்கா. காசு சேர்த்து தரேன், இப்படி இப்படி பேசுன்னு அவ தான் சொல்லி கொடுத்தா. அவ சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? எங்க போச்சு? சொல்லுவியா? சொல்லுவியா? அம்மா நிறுத்து. இப்ப எதுக்கு அவங்கள அடிக்கிற நீ? இங்க பாரு, வாய மூடிட்டு சும்மாரு, இல்ல விளக்கு மாற பிஞ்சுக்கோ பாத்துக்க. அன்னைக்கு உன் மாப்பிள்ளை இவங்கள காசு கொடுத்து கூட்டிட்டு வரும்போது வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த. அவரு செஞ்சதும் நீ செய்யறது ஒன்னாடி. அப்போ காசு கொடுத்தா இவளை கூட்டு வந்தான்னு ஒத்துக்கிறீங்களா? என்கிட்ட சொல்லிட்டு தான் மாப்பிள்ளை இவளை கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு தெரிஞ்சுதா இது எல்லாத்தையும் பண்ணாரு. நீங்க செய்யற தப்ப சுட்டி காட்டதா மாப்பிள்ளை அப்படி செஞ்சாரே தவிர இவளை கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த நாடகத்தை போட்டீங்கல்ல? ஆமாண்டே, எல்லாரும் சேர்ந்தா பண்ணோம். என்ன இப்போ அதுக்கு? இத பாரு, உன் மொகரைய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு நீ மட்டும் என்கிட்ட பேசாத. நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கோம். ஏய், மாப்பிள்ளை கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? அவர் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் செஞ்சாருன்னு சொல்றல்ல. ஏமா, இந்த 4-5 நாளா நம்ம அப்பாவை பாக்குறவங்க எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு நீ பார்த்ததுக்கு அப்புறமும் இவன் கூட சேர்ந்து நீ நாடகம் ஆடிட்டு இருக்கல. முதல்ல உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு கேளு, அதுக்கப்புறம் நீ எங்க கிட்ட சண்டை போடுவ. அத்த ஆண்டாளு, எப்போ உன் புருஷனும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த நாடகத்தை போட்டாங்கன்னு தெரிஞ்சுதோ அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அத்த இங்காரு, ஒண்ணு இந்த வீட்டுல இனிமேலு உன் அம்மா இருக்கணும், இல்ல உன் புருஷன் இருக்கணும். 2 பேர்த்துல யார் இருக்க போறாங்கன்ட்டு அவங்களையே கேட்டு சொல்லு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? டேய் பரா, இப்போதான் நான் பெரிய மனுஷன்னு தெரியுதா? அந்த ராக்கம்மாவை 2ஆம் தாரமா கட்டி கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு நீங்க நாடகம் போட்டீங்களே, அப்பெல்லாம் நான் பெரிய மனுஷனா தெரியல. இங்க இருந்தா நடந்ததெல்லாம் விடு. இதான் என்னோட முடிவு. ஒண்ணு என் பொஞ்சாதி வீட்டுல இருக்கணும், இல்ல என் பொண்ணோட புருஷன் இந்த வீட்டுல இருக்கணும்.
இல்ல நாங்க 2 பேருமே இந்த வீட்டுல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஆண்டாள், அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. இவர் கூட குடும்பம் நடத்துறதுக்கு கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாம். நான் கிளம்புறேன். அத்தை அத்தை, என்ன எங்க போறீங்க? இந்தாருங்க, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா இருந்தாதாங்க குடும்பம் மாதிரி. நீங்க இருங்க, நீங்க எல்லாரும் இருங்க, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, என்ன இது? வேண்டாம் மாப்பிள்ள, சொன்ன கேளுங்க. விடுங்க அத்தை, எப்படியும் இந்த வீட்டில் இருந்தாலும் நான் உங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழ போறது கிடையாது. அப்படியே நான் சேர்ந்து வாழணும்னு நினைச்சா கூட இந்த ஆளுங்க என்ன சேர்ந்து வாழ விட போறான். நீங்களா இருங்க, நான் கிளம்புறேன். பாரதி, எனக்கு உங்க மேலதான் கோபம் வருது. ஏன் மேலையா? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? பாரதி, அவன் வீட்டை விட்டு போறத பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? அவனுக்கு நாம இருக்கோன்னு அந்த ஆளு காட்ட வேண்டாமா? நீங்க அவனை கூப்பிட்டு இங்க இருக்க சொல்ல வேண்டியதானே? எதுக்குங்க போவிட்டீங்க? சரி சரி, அவன் எங்க போனான்னு தெரியுமா? ம்ஹும். தமிழ், நீயாவது அவங்ககிட்ட பேசுனியா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அவன் எங்க போறான்னு? இல்லப்பா, அவரு அழுதுகிட்டே அந்த பக்கமா போயிட்டாரு. அவன் அழுகிற அளவுக்கு அந்த ஆள் பண்ணிருக்காரா? அந்த ஆளை என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. இது ஏதோ மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற சண்டை. இதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பெரிய மாமா மருமக? அழகர் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் ஆண்டாளுக்கு அவன் புருஷன், அந்த ஆள் அவனுக்கு மாமா. சரி. பாரதி, நீங்க அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? இல்ல, சொன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணிருக்க போறீங்க? நாங்க பார்த்த மாதிரி நீங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. யாரு, நானா? என் முன்னாடி அவனை ஏதாவது சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பொதுவா பேச்சுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசிருக்கலாம். இதெல்லாம் செயல்ல தான் தெரியும். பாரதி, நீங்களும் ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, அழகர் ஒன்னும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்க அவரை விட்டுட்டு போனதுக்கு என்னையே திட்டிட்டு இருக்கீங்க. நானா அவரை போ சொன்னேன்? ஏன் அவ்வளோ அக்கறை இருந்தா உங்ககிட்ட போன் இல்லையா என்ன? அவருக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்க வேண்டியதானே? அது வந்து என்ன வந்து போயின்னு நெளிஞ்சிட்டு இருக்கீங்க? அவர் உங்க ஃப்ரெண்டு தானே? அதுக்காக தானே இப்போ இவ்ளோ நேரம் என்ன திட்டினீங்க. ஒரு போன் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் அப்படியே பம்முறீங்க. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் பேசுறேன். சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உங்க ஈகோ தான் பெருசு. இல்லனா இந்நேரம் அழகருக்கு போன் பண்ணி பேசிருக்க மாட்டீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.